வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் பிற்பகல் 1 மணி செய்திகளை வழங்குவோர் சிக் ஷாம்பு ஏர்ஃபால் கவலையா, சான்ஸே இல்ல சிக் எக் ஒயிட் புரோட்டீன் ஷாம்பு. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மும்மொழி கொள்கையை ஏற்றால் அரை மணி நேரத்தில் நிதி ஒதுக்கப்படும் என மத்திய அரசு கூறுகிறது. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குற்றச்சாட்டு. ஒத்துக்கோங்களேன், என்இபி மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்கோங்க, மேட்டர் ஆஃப் செகண்ட் வித்தின் ஹாஃப் அன் அவர் உங்கள் பணத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது ஆக நாங்கள் அவ்வளோ ஹம்பிளாக அப்ரோச் பண்ணுறோம். நாங்கள் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸை எடுத்து நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் அப்போ பேசும்போதே மாண்புமிகு யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் சொல்லும்போது நானே ஐ எம் ஃப்ரம் நான் ஹிந்தி ஸ்டேட், நானே ஒரியாலேருந்து தான் வந்திருக்கேன், அப்போ நானே சொல்கிறேன் இல்லை அப்படிங்கும் பொழுது நான் சொன்னேன், சார் எங்களுடைய ஸ்டேட்டோடைய சென்டிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்காமல் மத்திய அரசு வஞ்சித்து வருவதாக குற்றச்சாட்டு. அதை மாநில பட்டியலில் கொண்டு வாங்க எதற்காக நம்ம முயற்சி பண்ணுறோம்? நம்ம கொண்டு வந்தால் நமக்கு என்ன தேவை நம்ம முடிவு பண்ணிக்க மாட்டோமா? நம்ம பிள்ளைங்க நம்ம அவ்வளோ லெட் டவுன் பண்ணிட போகிறோமா? நம்ம பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு எல்லா விதத்திலையும் இங்கே அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் அரசு துறையில் 71,000 பேருக்கு புதிதாக பணி நியமன ஆணை. காணொலி காட்சி மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டின் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் பல வருட கனவு நிறைவாகியுள்ளது. ரோஜ்கர் மேளா திட்டத்தில் பயனடைந்தவர்களுடன் காணொலியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மூன்று சதவிகித இடஒதுக்கீட்டின் கீழ் 84 வீரர் வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணை. சென்னை தலைமை செயலகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ₹8,46,00,000 மதிப்பில் ஊரக வளர்ச்சி ஊராட்சி அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக வாங்கப்பட்ட 95 வாகனங்கள் சென்னை தலைமை செயலகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். எதிர்க்கட்சியாக இருக்கிறோம் என்பதற்காக மனசாட்சியை விட்டுவிட்டு குற்றச்சாட்டு கூறுகிறார்கள். சேலம் உழவர் சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள தானியங்கி மஞ்சப்பை விற்பனை இயந்திரத்தின் சேவையை தொடங்கி வைத்த பின் அமைச்சர் ஏவ வேலு பேட்டி. சொன்னால் அவங்க காழ்ப்புணர்ச்சி மனதில் இருக்கிற காரணத்தினால் பேசுகிறார்களே ஒழிய அவங்க மனசாட்சியை விட்டு பேசுகிறார்கள். மனசாட்சி உள்ளவர்கள் இந்த ஆட்சியை பாராட்டுவார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கும் கணக்கு மக்கள் கணக்கு. மக்களின் மனநிலையை பிரதிபலிப்பதும் வெல்வதும் அதிமுகவின் கணக்கு மட்டுமே என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. டிசம்பர் 28 சென்னையில் 1000 முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கும் போராட்டம் நடத்தப்படும். பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிப்பு. 28 தலைநகர் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். 1000 முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கும் போராட்டமாக அந்த போராட்டம் அமையும். (2026) சட்டமன்ற தேர்தலில் அதிக பெரும்பான்மையில் திமுக கூட்டணி வெற்றி பெறும். எதிர்க்கட்சிகள் ஓரணியில் சேர்வார்கள் என்று எந்த முகாந்திரமும் இல்லை எனவும் திருமாவளவன் பேட்டி. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. 2026 தேர்தலில் அவர் சொன்னதைப் போல அறுதி பெரும்பான்மை இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெறும். எதிர்க்கட்சிகள் ஒரு அணியிலே
அரசு ஊழியரின் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த விவரங்கள் தனிப்பட்ட விவரங்கள் அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. கிருஷ்ணகிரி மாவட்ட நீர்வளத்துறை உதவி பொறியாளர் சொத்து கடன் விவரங்களை வழங்க கோரிய மனுவை பரிசீலிக்க ஆணை. நெல்லை நீதிமன்றத்தின் முன்பு இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். 4 துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பிற்காக குவிப்பு. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு நாளை ஆந்திர வட தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரும். நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வரும் நிலையில் நடவடிக்கை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் விஜய பிரபாகரன் சந்திப்பு. விஜயகாந்தின் முதலாம் ஆண்டு பேரணியில் பங்கேற்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அழைப்பு. சென்னை குரோம்பேட்டையில் வருகிற 27, 28 ஆகிய தேதிகளில் போக்குவரத்து சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிப்பு. ஊதிய உயர்வு தொடர்பாக போராட்டம் அறிவித்த நிலையில் பேச்சுவார்த்தை நடத்த அமைச்சர் சிவசங்கர் முடிவு. அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பணியின் போது செல்போன் பயன்படுத்தினால் 29 நாட்கள் சஸ்பெண்ட். ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்த அனைத்து போக்குவரத்து மண்டல அதிகாரிகளுக்கும் உத்தரவு. விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கொத்தட்டையில் புதிய சுங்கச்சாவடி திறப்பு. கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் திறக்கப்பட்டதால் பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் குவிப்பு. கடலூர் கொத்தட்டை சுங்கச்சாவடியில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறி தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். பேச்சுவார்த்தைக்கு தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு அழைப்பு. சேலம் பழைய சூரமங்கலத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியை மூடக்கூடாது என பெற்றோர்கள் போராட்டம். பெற்றோர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட பாமக எம்எல்ஏ அருள் பள்ளி நிர்வாகியின் காலில் விழுந்து மன்றாடியதால் பரபரப்பு. பொங்கல் பண்டிகைக்கு 5 நாட்களுக்கு முன்பு பரிசு தொகை விநியோகம். பரிசு தொகுப்பு வழங்குவது குறித்து ஓரிரு நாளில் முதலமைச்சர் அறிவிப்பார் என கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தண்டவாளத்தில் திடீரென விரிசல் ஏற்பட்டதால் பரபரப்பு. அதிக அளவில் சத்தம் கேட்டதால் உடனடியாக ரயிலை ஓட்டுநர் நிறுத்தியதால் பெரும் சேதம் தவிர்ப்பு. பெரம்பலூர் தொழுதூர் சுங்கச்சாவடியில் சபரிமலை நோக்கி செல்லும் வாகனங்களை மடக்கி 100 ரூபாய் கட்டாய வசூலில் ஈடுபடும் போக்குவரத்து போலீசார். ஆவணங்கள் சரியாக இருந்தாலும் போக்குவரத்து போலீசார் அட்டூழியத்தில் ஈடுபடுவதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு. கேரளாவில் இருந்து கன்னியாகுமரிக்கு ஹோட்டல் செப்டிக் டேங்க் கழிவுகளை ஏற்றி வந்த லாரிகள் பறிமுதல். நெல்லையை சேர்ந்த 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை.
நெல்லையில் 2வது நாளாக தொடரும் மருத்துவ கழிவுகளை அகற்றும் பணி தீவிரம். 5 டிப்பர் லாரிகள் மூலம் கழிவுகளை அகற்றி வரும் கேரள மாநில அதிகாரிகள். சென்னை பட்டினப்பாக்கத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பின் பால்கனி இடிந்து விழுந்த விபத்து. இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. சென்னை மாதவரத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்கள் பறிமுதல். 2 பேரை கைது செய்த போலீசார் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார்கள் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்து நடவடிக்கை. கோவையில் பீகாரில் இருந்து வாங்கி வரப்பட்ட கள்ளத்துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்கள் பறிமுதல். 3 பேரிடம் தீவிரவாத தடுப்பு போலீசார் விசாரணை. விழுப்புரம் மாவட்ட மரக்காணம் பக்கிங்காம் கால்வாயில் அடித்து செல்லப்பட்ட 3வரில் ஒருவர் உடல் மீட்பு. மாயமான இரட்டையர்கள் விக்ரம் சூர்யாவை தேடும் பணி தீவிரம். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் நிறைவு நாள். தீபமலை உச்சியில் 11வது நாளாக பிரகாசமாக காட்சியளிக்கும் ஈசன். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் விமர்சையாக நடைபெறும் அஷ்டமி சப்பர திருவிழா. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். மதுரையில் அதிகாலை முதல் கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி. ராஜபாளையத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் இடிந்து விழுந்த தனியார் வாகன காப்பக சுற்றுச்சுவர். 15ற்கும் மேற்பட்ட வாகனங்கள் இடிபாடுகளில் சிக்கி முற்றிலும் சேதம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு பூஜைக்கான முன்பதிவு நிறைவு. தற்பொழுது வரை மண்டல பூஜையில் 28,93,000 பேர் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு அதிகாரிகள் தகவல். சத்தீஸ்கரில் திருமணமான பெண்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படும் 1000 ரூபாய் தொகை. நடிகை சன்னி லியோன் பெயரை பயன்படுத்தி மாதந்தோறும் பெற்று மோசடியில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசார். தென் துருவமான அண்டார்டிகாவின் அட்சியோ தீவில் கட்டி அணைத்தபடி பனி பிரதேச அழகை ரசித்த காதலர்கள். காதலர்களை தொந்தரவு செய்யாமல் பெண்குயின் காத்திருந்த காட்சி இணையதளத்தில் வைரல். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் இந்திய மகளிர் அணி 211 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை. தென்னாப்பிரிக்கா மண்ணில் வரலாறு படைத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி 3 போட்டிகள் கொண்ட தொடரை 3-0 என்ற கணக்கில் கைப்பற்றி அசத்தல். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பிப்ரவரி 23ஆம் தேதி பலப்பரீட்சை நடத்தும் இந்தியா பாகிஸ்தான். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற உள்ளதாக தகவல்.